பெங்களூரு, சென்னை உள்ளிட்ட வெளியூர்களுக்கு செல்லும் பேருந்துகள் இயக்கப்படும். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடசேரி பேருந்து நிலையத்தில் குடிநீர் வசதிகள் இல்லாததால் பயணிகள் பெரும் சிரமம். தனியார் கடைகளில் குடிநீர் பாட்டில்கள் விற்பனை நடப்பதற்கு வேண்டி திமுக நாகர்கோவில் மாநகராட்சி நிர்வாகம் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாநகராட்சிக்கு சொந்தமான கிறிஸ்டோபர் பேருந்து நிலையம் உள்ளது. மாவட்டத்திலேயே மிக முக்கியமான இந்த பேருந்து நிலையத்திலிருந்து தான் பெங்களூரு, ஓசூர், சென்னை, கோவை, கேரளா உள்ளிட்ட வெளியூர்களுக்கு செல்லும் அனைத்து பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. எனவே இந்த பேருந்து நிலையத்திலிருந்து தான் இரவு பகல் பாராமல் எந்த நேரமும் பயணிகள் கூட்டம் அலைமோதும். ஆனால் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் எதுவும் சரியாக திமுக நாகர்கோவில் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் செய்யப்படவில்லை என்று குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக கோடை காலத்தில் இந்த நேரத்தில் குடிநீர் வசதி கூட மாநகராட்சி நிர்வாகம் செய்யப்படவில்லை. அதே வேளையில் குடிநீர் குழாய்களிலிருந்து தண்ணீர் வீணாகி வருவதையும் மாநகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை. குடிநீர் வசதி மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் செய்யப்படாத தனியார் கடைகளில் உள்ள பாட்டில் குடிநீர்களை மக்கள் வாங்கிச் செல்ல கடைக்காரர்கள் ஆதரவாக மாநகராட்சி நிர்வாகம் செயல்படுவதாக பேருந்து நிலையம் செல்லும் பயணிகள் புலம்பிச் செல்கின்றனர்.